Hi all, Rajesh Shankar from IAS Recipe. Happy Independence Day to all. ஸோ உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை யாரையும் புண்படுத்தவோ காயப்படுத்தவோ இல்லை. ஒரு பெண் குழந்தையின் அம்மாவாக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். 78th இண்டிபெண்டன்ஸ் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் நம்ம எல்லோரும் இங்கே கை வச்சு கேளுங்க, நம்ம ஹாப்பியாக இருக்குமா? நம்ம பொன் குழந்தைங்களை வச்சுருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் பெண்களுக்கும் சரி பையனை வச்சுருக்கவங்களுக்கும் சுதந்திரம் அந்த ஒரு விஷயம் மனசை ரொம்ப பாதிச்சுது. அது ஒன்றே இல்லை, மாதம் ஒரு விஷயம், வாரம் ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. கொடுமைகள் ஒரு டாக்டருக்கு அப்போ எந்த துறையிலையுமே சேஃப்டி இல்லை. ஒரு 5 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து காலேஜ் போகிற பசங்கள்லேருந்து ஒரு டாக்டர் துறையில் எந்த துறையில் இருக்கிற பெண்களுக்கு சேஃப்டி இல்லை, சுதந்திரம் இல்லை. இது எப்படி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம்னு சொல்ல முடியும்? வலிக்குதுங்க. ஏன்னா நான் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மா. நம்ம வீட்டில் வளர்கிற ஆண் குழந்தைங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்க, உன்னோட ஃபஸ்ட்டு ஹீரோ யார், உன் ஃபஸ்ட்டு ரோல் மாடல் யாருன்னு. எல்லாம் சொல்கிறவங்க யாரை சொல்லுவாங்க சொல்லுங்கள்? எங்கள் அப்பா. எங்கள் அப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படிம்பாங்க. நான் எல்லார்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இப்போ நடக்கிற கொடுமைகளுக்கு என்ன ஃபுல் ஸ்டாப், இதுக்கு என்ன எண்டுன்னு கேட்டால் யாரும் எண்டு கொடுக்க முடியாது, நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஒருத்தவங்களும் நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தைங்களுக்கு கல்ச்சர் சொல்லிக் கொடுக்கணும், பெண்களை மதிக்கிறத சொல்லிக் கொடுக்கணும், எப்படி இருக்கணும், பெண்கள்கிட்ட நடந்துக்கிறத சொல்லிக் கொடுக்கணும். இது எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் ஆஸ் ஏ பேரண்ட்டாக? ஒரு அப்பாவை பார்த்து வளர்கிற குழந்தைங்க கண்டிப்பாக நல்லதை கற்றுப்பாங்க. நம்ம அப்பா அம்மாவை எப்படி மதிக்கிறாங்க, பெண்களை எப்படி மதிக்கிறாங்க, அதை பார்த்து அந்த குழந்தை வளரும். நான் சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லலை, இதை யாரையும் திருப்பி சொல்ல கஷ்டப்படுத்த இல்லை. சொல்லிக் கொடுக்காதவங்க தயவு செய்து நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் உங்கள் பசங்களை கரெக்டாக வளர்க்க முடியும். பெண்களுக்கும் சொல்கிறேன், நம்ம சுதந்திரங்கிற பேர் பெண்கள் இன்றைக்கி போடுற ட்ரெஸ் எவ்வளோ மாடர்னாக. ஏங்க நீங்கள் அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி போட்டுட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டு அந்த குழந்தை வீட்டுக்கு வர வரைக்கும் படன்னு இருக்கும். நம்ம அம்மாக்கள் நம்ம காலேஜ் படிக்கும் போதும் ஸ்கூல் படிக்கும் போதும் வெளில வந்து நின்னாங்களா? 10 நிமிஷம் லேட் ஆனாலும் வந்து நின்னதில்லை, 1 மணி நேரம் வந்து லேட் ஆனாலும் நின்னதில்லை. ஆனால் இப்போ நம்ம 5 நிமிஷம் ஸ்கூல் வேன் வரலன்னா பயப்படுறோம். ஏன்? ட்ராக் பண்ணுறோம். அப்போ ட்ராக்கிங் இருந்துச்சா? இல்லை. ஏன் பயமாக இருக்குது? நம்மளும் அதுக்கு ஒரு காரணம் தானே. நம்ம குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், இது கல்ச்சர் இல்லை, சொசைட்டிக்காக நம்ம வாழறோம், நமக்காக நம்ம வாழலை அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்ல. நான் என் குழந்தைய அப்படி தாங்க வளர்க்குறேன், ப்ரௌடாக சொல்லிக்கிறேன். எது மாடர்னோ அந்த அளவுக்கு தான், அந்த லிமிட்க்கு மேலே நாங்கள் போகிறதில்ல. இதை நான் ஒரு இதுவாகவே எடுத்திருக்கேன். அதுக்காக என் குழந்தை மற்ற குழந்தைங்களுக்கு எடுக்க முன்னாடி ரொம்ப டல்லாக தெரியுறா, மாடர்னாக இல்லை, அந்த குழந்தைலாம் எவ்வளோ மாடர்னாக ட்ரெஸ் போட்டிருக்கு பாருன்னு தேடி பிடிச்சி நம்ம கடையில் போய் அதே மாதிரி மாடர்ன் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு காரணம், இதுதான் காரணம்னு சொல்லலை, இதெல்லாம் ஒரு காரணம். ஸோ ஆஸ் ஏ பேரண்ட்டாக நம்ம ஒருத்தவங்களும் நம்ம வீட்டில் கரெக்ட் பண்ணோன்னா நாட்டில் கரெக்ட் பண்ணலாங்க. இது என்னோட ஒப்பீனியன், இதை யாரையும் ஹர்ட் பண்ணவோ இதுவோ இல்லை. இது கரெக்டுனா நான் பேசினது எல்லாம் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது எல்லாம் கரெக்டுனா எனக்கு உங்கள் கமெண்ட் சொல்லி கொடுங்களேன். தேங்க்யூ ஆல்.